அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் தொடக்க நிகழ்ச்சியாக மதுரை செல்லாத்தம்மன் கோயில் முன்பு தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி பாஜகவினர் நீதி யாத்திரையை தொடங்கினர். இதனையடுத்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு, பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி, பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உமாரவி உட்பட 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் திருநெல்வேலியில் இருந்து பெண்கள் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களை மதுரைக்கு அழைத்து வந்து பாஜகவினர் போராட்டம் நடத்தியது அம்பலமாகியுள்ளது. திருநெல்வேலியைச் சேர்ந்த அபிராமி என்ற பரதநாட்டிய பெண் கலைஞர் கையில் சிலம்பம் வைத்து கண்ணகி வேடமிட்டபடி போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் தான் கண்ணகியின் மறு உருவமாக நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என கூறி கையில் சிலம்புடன் வசனம் பேசியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் மாணவி விவகாரத்தில் கண்ணகி உக்கிரமாக வேண்டும் என கூறி செல்லாத்தம்மன் கோயிலில் உள்ள கண்ணகி சிலைக்கு மிளகாய் பொடி அரைத்து பூசியும் தீச்சட்டி ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதியத்திற்காக வந்த கண்ணகி வேடமிட்ட பரதநாட்டிய கலைஞரை காவல்துறையினர் கைது செய்தபோது எனக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, நான் கண்ணகி வேஷம் போடுறதுக்காக தான் வந்தேன், என்னை இப்படி கைது செய்றீங்களே என கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் போராட்டக்காரர்களை விட மறுத்த காவல்துறையினர் அவர்களை வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். அப்போது உடனிருந்த பாஜக வழக்கறிஞர்கள், நிர்வாகிகள் என பரதநாட்டிய கலைஞருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தனர். பின்னர் பாஜக வழக்கறிஞர்கள் கூறியதை அடுத்து பெண் பரதநாட்டிய கலைஞர் அபிராமி சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டார். இதில் கண்ணகி வேடமிட்ட பெண் தன்னை விட்டுவிடுமாறு கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகள் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது.